தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். இன்றைய நாளிலே தாய் திரு அவையோடு இணைந்து இயேசுவின் திரு இருதய பெருவிழாவை கொண்டாடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் எல்லையற்ற அன்பையும் இரக்கத்தையும் கனிவையும் இந்த நாளின் காலையிலிருந்து இந்த நேரம் வரை நாம் பெற்றிருக்கின்றோம். மனித குலத்தின் மீதான இறைவனின் பேரன்பின் உயிருள்ள அடையாளமாக இயேசுவின் திரு இருதயம் விளங்குகிறது. நம் இதயத்தை நமக்காக திறந்து வைத்த இயேசு இன்று நம்மை அன்போடும் நம்பிக்கையோடும் தம் அருகில் வர இதோ இந்த இரவு வேளையிலே நம்மை அழைக்கின்றார். ஆம், அன்பிற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்களே, இயேசுவின் திரு இருதய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இதயம், அவரது அன்பு இதயம் கனிவும் மனத்தாழ்மையும் நிறைந்த இதயத்திடம் இதோ நாம் இந்த இரவு வேளையிலே நம் குடும்பங்களை அர்ப்பணிப்போம். கணவன் மனைவியிடையே அன்பு நிலைக்கவும், பெற்றோர் மற்றும் பிள்ளைகளிடையே புரிதல் வளரவும், நோயாளிகள் குணமடையவும், தனிமையில் இருப்போர் ஆறுதல் பெறவும், உலகில் சமாதானம் நிலைக்கவும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் இறை அழைப்பை பெற்ற குருக்கள், துறவியர், இறை பணியாளர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் தம் திரு இருதய அன்பினால் வலிமை அளிக்க இந்த நேரத்திலே நாம் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். நம் இதயங்களை ஆண்டவருக்கு திறந்து வைத்து பக்தியுடனும் நன்றியுடனும் இந்த இரவு அர்ப்பண ஜெபத்திலே நாம் ஈடுபடுவோம். தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து அருள்வாக்கு. அதிகாரம் 12, இறை 11, இறை திருவசனங்கள் 29. நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எனது இருதய அன்பில் நிலைத்திருந்தால் எல்லா நன்மைகளும் நீங்கள் பெறுவீர்கள். எனது இருதய அன்பில் நிலைத்திருந்தால் எல்லா நன்மைகளும் நீங்கள் பெறுவீர்கள். சுமை சுமந்து சோர்ந்த என் இதயங்களே, உங்களின் துயரம் எந்தன் தோள்களிலே. உங்களுக்காக நான் பிறந்தேன், சிலுவை மரத்தில் இரத்தம் சிந்தினேன், கல்வாரியில் பலியானேன். எனது இருதய அன்பில் நிலைத்திருந்தால் எல்லா நன்மைகளும் நீங்கள் பெறுவீர்கள். ஏழை எளிய மனதோடு வாழ்பவரே, மனதினில் தாழ்ச்சியும் இரக்கமும் உள்ளோரே, விண்ணக பேரின்பம் உங்களுக்கே, திருக்கரங்களால் ஆசீரருள்வேன். எனது இருதய அன்பில் நிலைத்திருந்தால் எல்லா நன்மைகளும் நீங்கள் பெறுவீர்கள். எங்கள் அன்பின் இருதய அரசரே, எங்களோடு வாழ்கின்றவரே, எங்களை கண்ணோக்குகின்றவரே, உமது இருதய அன்பில் எங்களுக்கு ஆற்றலும் அரணும் உண்டு. இந்த உமது இருதயத்தை நாங்கள் நன்றியோடு போற்றி புகழுகிறோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, எம் திரு அவையை வழிநடத்துகின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் திரு அவை முழுவதையும் உமது பேரன்பால் காத்தருளும். உலகிற்கு அன்பும் சமாதானமும் வழங்கும் சாட்சிகளாக இவர்கள் வாழ
நற்சுகத்தை தந்து வழிநடத்த வேண்டுமாய் உம் திரு இருதயத்திடம் எம் திரு அவையை இந்த இரவு வேளையிலே அர்ப்பணிக்கின்றோம். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் நாட்டையும் எங்கள் நாட்டு தலைவர்களையும் ஆசிர்வதித்து நீதி, ஒற்றுமை, அமைதி மற்றும் சமத்துவம், சகோதரத்துவம் நிறைந்த சமுதாயத்தை உருவாக்க ஞானத்தையும் நல்ல மனதையும் தர வேண்டி இந்த இரவு வேளையிலே எம் நாட்டையும் உம் திரு இருதயத்திடம் நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் கனிவான திரு இருதயமே, குடும்பங்களில் அன்பும் புரிதலும் நிலைக்கச் செய்து சண்டை, பிரிவு, துயரம் அனுபவிக்கும் குடும்பங்களுக்கு சமாதானமும் ஒற்றுமையும் அருள உம்மிடத்தில் அனைத்து குடும்பங்களையும் இந்த வேளையிலே ஒப்பு கொடுக்கின்றோம். இரக்கமுள்ள இயேசுவின் திரு இருதயமே, நோயினால், தனிமையினால், வறுமையினால், மன அழுத்தத்தால் துன்புறும் அனைவரையும் உம் திரு இருதயத்தில் அரவணைத்து அவர்களுக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் சமாதானமும் அருள உம்மிடம் நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். அன்பின் ஊற்றாகிய இயேசுவின் திரு இருதயமே, இந்த இரவு அர்ப்பண ஜெபத்திலே ஜெபித்து கொண்டிருக்கின்ற அத்தனை பிள்ளைகளையும் உமது திரு இருதய அன்பில் வளரச் செய்து மன்னிப்பு, இரக்கம் நிறைந்த வாழ்வு வாழ அருள் புரிய வேண்டுமாய் உம்மிடத்திலே இந்த வேளையில் ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் அனைவரையும் உமது பேரில் நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். எம் மனதிற்கு அமைதியை அளித்து வருபவரே, இயேசுவின் திரு இருதயமானவரே, எங்கள் குடும்பங்களையும் எங்கள் இன்பத்தையும் துன்பத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உடல் நோய்கள் அனைத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். மனநோய்கள் அனைத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். சோதனைகள் அனைத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். எம் வேதனைகளை ஒப்பு கொடுக்கின்றோம். கடன் தொல்லைகளை ஒப்பு கொடுக்கிறோம். எம் கஷ்டங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எம் வெற்றி தோல்விகளை ஒப்பு கொடுக்கிறோம். எமது வீண் பெருமைகளை ஒப்பு கொடுக்கிறோம். எம் தேவைகள் அனைத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். எம் வேண்டுதல்கள் அனைத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். எம் தொழில்கள், வியாபாரம் என அனைத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். இதயத்தில் எழுந்து பல்வேறு விதமான நோய்களை உருவாக்கி கொண்டிருக்கிற கேன்சர் கட்டிகளால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். குடும்ப பிரச்சனைகளினால் பிரிந்து வாழ்கின்றவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் திரு இருதயமே, உமால் கூடும் என்ற நம்பிக்கையோடு இந்த நேரத்திலே ஜெபிக்கிற அத்தனை பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். இரக்கத்தின் ஊற்றானவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்பவரே, ஏழைகளை செல்வராக்குபவரே, இதோ உமது திரு இருதயத்தில் இந்த அகிலம் முழுவதையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அளவற்ற மகத்துவம் நிறைந்தவரே, சிநேகம் நிறைந்தவரே, பொறுமையும் தயாளமும் நிறைந்தவரே, விண்ணக வாசலாய் இருக்கிற இயேசுவின் திரு இருதயமே, எம் அனைவரையும் இந்த இரவு நேரத்தில் அகிலத்தையும் உம் பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். உமது மாட்சிமை மிகு இதயத்தால் எம்மை ஆட்கொள்வீராக. ஆமேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறோம். இயேசுவின் திரு இருதயமே, நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். God bless you.